இதயத்திலிருந்து ஓர் பாடல். இது ஒரு காதல் கதை. அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க என்று கூப்பிட்ட என் 5 வயது மகனை ஸ்கூல் வேனில் ஏற்றிவிட்டு வீட்டிற்குள் வந்தேன். எனக்கான லன்ஸை எடுத்துக்கொண்டு அலங்கோலகமாக கிடக்கும் வீட்டை அப்படியே விட்டுவிட்டு கதவை பூட்டி பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துவிட்டு ஆபீஸ் கிளம்பினேன். என் பெயர் எழிலரசி. என் அப்பா ஆசையாக வைத்த பெயர். எழில் என்றே செல்லமாக கூப்பிடுவார். எனக்கு திருமணமாகி 6 ஆண்டுகளாகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் ஓர் விபத்தில் இறந்து விட்டார். ஆம், நான் ஒரு இளம் விதவை. ஆனால் எனக்கு அந்த கவலையோ உணர்வோ இல்லை. சொல்லப்போனால் இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் இப்படியெல்லாம் சொல்வதால் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நான் அனுபவித்த கஷ்டம் அப்படி. என் கணவர் பெயர் அருண். வசதியான குடும்பம். ஒரே மகன் என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் வைத்தது தான் சட்டம். எல்லா கெட்ட பழக்கத்திற்கும் அடிமை. எந்த வேலையும் கிடையாது. திருமணம் செய்து வைத்தாலாவது திருந்துவான் என்ற நம்பிக்கையில் என்னை பெண் பார்க்க வந்தனர். தன் தந்தையின் கம்பெனியை அருண் நடத்துவதாக கூறி பெண் கேட்டனர் அவரது பெற்றோர். என் தந்தையும் நல்ல இடம், நல்ல தொழில், மாப்பிள்ளையும் பார்க்க நன்றாக இருக்கிறார், தன் மகளை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் முழுமனதோடு சம்மதித்தார். திருமணம் முடிந்தது. ஆனால் அருண் போக்கில் மாற்றமில்லை. தினமும் குடியும் கும்மாளமுமாகவே இருந்தார். அதிகாலையில் தான் வீட்டிற்கு வருவார். ஏதாவது கேட்டால் அடி உதைதான். நானும் எவ்வளவோ போராடி அவரை மாற்றிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவரோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் அவரை புரிந்து கொள்ளவும் அவகாசம் கொடுக்கவில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கை என் மகன் பிறந்த பிறகு பின் மாறும் என நினைத்தேன். அப்போதும் அவர் போக்கில் மாற்றமில்லை. இப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அருண் குடிபோதையில் கார் ஓட்டிச் சென்று ஒரு லாரியில் மோதி அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். எல்லாம் முடிந்துவிட்டது. நான் என் தந்தை வீட்டில் தஞ்சமடைந்தேன். என் தந்தை இதை நினைத்து நினைத்தே நோயுற்றார். இன்று டாக்டர் செக்கப் சென்றிருக்கிறார். நான் ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்தேன். என் அப்பா வந்துவிட்டார். அப்பாவுடன் ராமும் வந்திருந்தான். ராம், அவன் என் அத்தை பையன். எனக்கும் அவனுக்கும் ஒரே வயது. இருவரும் ஒன்றாகத்தான் படித்தோம். அவன் சிறு வயதில் எழில்தான் எனக்கு ஒய்ஃப், அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேறு யாராவது கல்யாணம் பண்ணால் நான் அவனை சும்மா விட மாட்டேன், வெட்டிடுவேன் என்று அலப்பறை செய்து கொண்டிருப்பான். என் அத்தை, அப்பா எல்லோரும் கேட்டு சிரித்து கொண்டிருப்பார்கள். விட்டா இப்போவே இவன் கல்யாணம் பண்ணிப்பான் போலையே என என் அத்தை சிரித்து கொண்டே இப்படியெல்லாம் பேசக்கூடாது என மிரட்டுவார். போம்மா என்று ஓடிவிடுவான் அவன். நாங்கள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி மாறினோம். அவன் இன்ஜினியரிங், நான் ஆர்ட்ஸ் என்று வெவ்வேறு கல்லூரியில் சேர்ந்தோம். நான் எங்கள் ஊரில்தான் படித்தேன். அவன் சென்னையில் படித்தான். விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டிற்கு வந்து விடுவான். படிப்பு சம்பந்தமாக எதிர்கால பிளான் பற்றியெல்லாம் பேசுவோம். நான் பிஎஸ்சி முடித்ததும் எம்எஸ்சி படிக்கச் சொன்னான். நான் பிஎஸ்சி முடித்தவுடனே அருண் வீட்டில் பெண் கேட்டு வரவே என் அப்பா திருமண ஏற்பாடு செய்து விட்டார். என் அத்தை வீட்டிற்கு பத்திரிகை வைக்க சென்றபோது சொன்னானாம், ஏன் மாமா இவ்வளோ சீக்கிரம் எழிலுக்கு மேரேஜ் பண்ணுறீங்க, மேலே படிக்க வைக்கலாம்ல என்று. அதற்கு என் தந்தை, அவள் படித்து என்ன பண்ண போகிறாப்பா, தாயில்லா பிள்ளை வேற, நல்ல இடமா வந்தது, அதனால தான் என்றாராம். பாவம், அவன் முகத்தை பார்க்க முடியல. படித்து முடித்து வேலைக்கு போய் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பான் போல என என் தங்கச்சி ஏதாவது பிடி கொடுத்து பேசினா கூட பரவாயில்ல, அவள் ஒன்றுமே சொல்லலையே என்று என் தந்தை என்னிடம் சொன்னார். இவனும் 2 நாள் கழித்து என் வீட்டிற்கு வந்தான். ஏண்டி இவ்வளோ அவசரமா கல்யாணத்துக்கு, என்னையெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி தெரியலையா உனக்கு என்றான். நானும், ஏண்டா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, போடா, சின்ன வயசில் பேசின மாதிரியே இப்பவும் பேசிக்கிட்டு இருக்க என்றேன். என்ன நினைத்தானோ தெரியவில்லை, சென்று விட்டான். அவன் கேட்டது எனக்கு மனது வலித்தது. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான், ஒருவேளை என்னை விட 2 வயது பெரியவனாக இருந்தா இவன் ஆசைப்பட்டது நடந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. என்ன யோசித்து என்ன பயன், இப்போதுதான் எல்லாம் முடிந்து விட்டதே. நான் வீட்டிற்குள் சென்று ராமை பார்த்து, வாடா, எப்போ வந்த என்றேன். வந்து இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆச்சு என்றான் என் மகனிடம் விளையாடியபடியே. நான் நேராக ரூமுக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு கிச்சனுக்கு சென்றேன். என் பையனுக்கு பால் எடுத்துவிட்டு மீதி பாலில் டீ போட்டேன். எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு, அப்புறம் ராம், வேலையெல்லாம் எப்படி போகுது என்றேன். பரவாயில்ல, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு என்றான். திடீரென, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், நீ என்ன சொல்கிற என்றான். ராம் கேட்டது எனக்கு அதிர்ச்சியாக இல்லை. ஏனென்றால் ராம் என்னிடம் பலமுறை கேட்டுவிட்டான். சின்ன வயசில் தான் நான் விளையாட்டுக்கு கேட்டதான்னு நினச்சிக்கலாம். இப்போ எனக்கு நல்லாவே மெச்சூரிட்டி இருக்குல்ல,
இப்போ எனக்கு நீ பதில் சொல்லு என்றான். ராம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். இதுக்கெல்லாம் மேலே அத்தை இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க என்றேன். எனக்கு யார் சம்மதமும் வேண்டாம். உன் சம்மதம் தான் முக்கியம். இந்த முறை உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்றான் தெளிவாக. உன் பையனை பற்றி கவலைப்படாத. இவன் இனி என் பையன் என்றான். டேய், லூசு மாதிரி பேசாத. உனக்கு அத்தை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை விட அழகா நல்ல பொண்ணா உனக்கு கிடைப்பா என்றேன். இல்லை, எனக்கு நீ தான் வேணும். என் எழில் தான் வேணும். யோசிச்சு சொல்லு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. டேபிளில் அவன் வாங்கி வந்த ஸ்வீட்டும் பூவும் இருந்தது. என்னை அறியாமலேயே அந்த பூவை தலையில் வைத்து கண்ணாடியில் பார்த்தேன். தூரத்தில் இந்த பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாசைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண காண. திடீரென்று சுயநினைவுக்கு வந்தேன். கூடாது, ராமன் நினைக்கக்கூடாது. நான் எப்படி ராம திருமணம் செஞ்சுக்க முடியும்? பாவம், அவன் சின்ன பையன். அவனுக்கு நான் சுமையாகக்கூடாது. அவன் ஏன் ஒரு விதவையான என்ன திருமணம் செஞ்சுக்கணும்? இந்த சமூகம்தான் என்ன பேசும்? நான் நினைக்கிறது சரியா தவறா என்று கூட தெரியலையே என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று பின்னால் நின்று கொண்டிருந்த ராம் என் நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டான். குங்குமத்தை அழிக்கச் சென்ற என் கையை பிடித்து கொண்டான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் என்றான். ஏனோ தெரியவில்லை, அவன் மார்பில் புதைந்து கதறி அழுதேன். தூரத்தில் இப்போது வேறொரு பாடல் ஓடியது. வந்ததே குங்குமம், தந்ததே சம்மதம், வான்மேகம் தேன் தூவ நாளும் நீ பாட. ஏனோ எழிலுக்கு அந்த பாடல் இதயத்திலிருந்து ஒலித்தது போல் இருந்தது.